யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்க இந்த ஒரு ஐடியோட கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம மகிழ்ச்சி 97 அந்த பழைய ஐடி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அது இன்னும் நம்மளுக்கு தான் இருக்குது. ஆனால் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். எதுக்காக, ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். நம்மளுக்கு பேச டாப்பிக்கே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் உள்ள மாதிரி எல்லாமே இருக்குது. 7 years ஓல்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த க்ரீன் கலர் ட்ரௌசரு, என்ன அந்த கிறிஸ்மஸ் அந்த கேப் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோ பாடி அது மட்டும் இல்லை, அது கோல்டன் ஷேடோவா அந்த இது மட்டும் இல்லை, 6 பேக் பாடி மட்டும் இல்லை. பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு ஆறுதலாக பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் ட்ரௌசர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல கலெக்ஷனாக இருக்குது சரிங்களா. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க சரிங்களா. சரி ஓகே மக்களே, அப்படியே வீடியோ நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது என்ன அன்றைக்கி ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது, நம்ம சேனலுக்கு யாராவது வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக்கை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி விடுங்க, கொடுக்குறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்கள் இருப்போம். ஏன்னா நம்ம வந்து கேம் பிளே வீடியோ எடுத்து போடல, உரிமையாக கேட்கறதுக்கு கலெக்ஷன் வீடியோ தான் போடுறோம். ஏன்னா கேம் பிளே வீடியோ போட்டால் கூட அது வந்து இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, நம்ம கேட்கலாம். இதில் வந்து என்ன, சரி ஓகேங்க, இந்த கலெக்ஷன் இப்படி கேட்போம். இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒருத்தான கலெக்ஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து விருப்பத்தை போட போறீங்க. சரி ஓகே மக்களே, ஒரு லைக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் ஓட்டிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 10th எலைட்டோ 11th எலைட்னு நினைக்கிறேன். ஆமாம் 11th எலைட். 10th எலைட் பார்த்தீங்கன்னா அந்த தண்டால் போடுற அமௌண்ட் அந்த எலைட்டு தான். அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே 10th எலைட்லாம் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி பார்த்தீங்கன்னா வந்து 9th எலைட்லேருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலைட் செகண்ட் எலைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட் எலைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் காஸ்டியூம் தான் இருக்குது சரிங்களா, மெயில் காஸ்டியூம் இல்லை, ஸ்கார்ப் இருந்துச்சு. அதிலே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த எலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்த்தீங்கன்னா வந்து 9th எலைட்லேருந்து இல்லை 10th எலைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கன்ஃபார்மான 10th எலைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இந்த ஐடி வந்து எவ்வளோ ஒர்த்து போகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ல நானும் பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா, அந்த ஐடியோட ரேட் என்ன அப்படிங்கிறத. படுவாய்ப்பு ஒரு ஃப்ளோவில் பேசும்போது தான் கால் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, இந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இன்குபேட்டர் காஸ்டியூம் சரிங்களா. இன்குபேட்டர்லாம் நினைக்கும் போது அப்படியே மனவழியாக இருக்குது. இன்குபேட்டர் திரும்பி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு ட்ரெஸ் வந்து டீமன் ஸ்லேயர் காஸ்டியூம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் டீமன் ஸ்லேயர் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் சரிங்களா. 2nd, 3rd, 4th சீசன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இல்லை. இந்த ஒரு மிலிட்ரி காஸ்டியூம் இதெல்லாம் வந்து கோல்டன் ராயில் விட்டதுனால இதோட அருமை யாருக்குமே தெரியல. இதே டைமண்ட் ராயில் மாதிரி விட்டுருந்தாங்கன்னா, காசு கொடுத்து வாங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மிலிட்ரி காஸ்டியூம் நிறைய பேர் எடுத்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஒரு காஸ்டியூம் விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ விட்ட காஸ்டியூம் இதெல்லாம். இது ஏஞ்சலிக் பேண்ட். ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பேண்டை போட்டே நம்ம வந்து ஒரு 3 மாசம் ஓட்டலாம், அழுத்தே போகாதுங்க. நல்ல பேண்ட் இது. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இருந்த காஸ்டியூம் எடுத்துட்டாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஸ்டோர்ல. அப்புறம் இந்த ஒரு காஸ்டியூம் இதுவும் நல்லா இருக்குமே. இது வந்து யாரு எந்த யூடியூபர் போட்டு சுத்துவாங்க, விளையாடுவாங்க, கேம் பிளே பண்ணுவாங்கிறது சொல்ல மறந்துடாதீங்க. இந்த கேப்பை மட்டும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து மேஜிக் வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் இங்க இருங்க, இதெல்லாம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் திரும்பி B2K காஸ்டியூம் உங்களுக்கு போட்டு காமிச்சு அதை ஒரு கேம் பிளே பண்ணி காமிக்கிறேங்க. அந்த B2K காஸ்டியூம் தேவை எனக்கு எல்லாமே இதில் இருக்குது. தெரியல, எனக்கு ரொம்ப வளர்றமே. அப்புறம் மறந்துடாதீங்க, அதாவது பார்த்தீங்களா B2K காஸ்டியூம் இருக்குது. ஐயோ, டீமன் ஸ்லேயரை பற்றி பேசலாம்னு நினச்சா சரி மறந்துடாதீங்க. யாராவது இந்த ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அது எந்த ஒரு வெப் சீரிஸ், சாரி எந்த ஒரு, ஐயோ அது ஏதோ சொல்லலை, வெப்சைடு எதில் போயிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதோட பேரை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. செகண்ட் எலைட் இருக்குது, ஃபர்ஸ்ட் எலைட் இருக்குது, அப்புறம் பிரேக் டான்சர் பண்டில். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சுதீப் சர்க்கார் தான் அடிக்கடி போட்டு வந்து ப்ளே பண்ணுவாப்ல. அவரோட கேம் பிளேலாம் அப்போ பார்க்க நல்லா இருக்கும். அந்த ஃபயர் எம்டன் வச்சு அப்போ தான் நான் அந்த ஒன் டேப் பார்த்ததே, ஒன் டாப்ல ஹெட்ஷாட் இதெல்லாம் பார்த்ததே பார்த்தீங்கன்னா சுதீப் சர்க்கார் அவன் வீடியோவில் தான். சரி ஓகே, அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இந்த ஹீரோய்க்கு டோக்கன் வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே காம்ஸ்டன் நினைக்கிறேன் ஓரளவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஹீரோய்க்கு அடிச்சது கொடுத்தாங்க, எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் ஞாபகம் வருது. சாரி மக்களே, ஐடி பார்த்தீங்கன்னா 10th எலைட்லேருந்துலாம் ஓப்பன் பண்ணல, அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எலைட் போட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 10th எலைட்லேருந்து தான் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால B2K காஸ்டியூம் மட்டும் இல்லை, SK சபீர் காஸ்டியூம் ஃபுல்லாக போட முடியும். SK சபீரோட அந்த ஜெயில் கதி ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா SK சபீர் அந்த ஹேர் இருக்கு, எல்லாமே இருக்குது. சூப்பராக நம்ம போட்டு ப்ளே பண்ணலாம். ஜாஸ் பேண்ட் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு ஏன் வந்து மற்ற யூடியூபர் இருக்குன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்காண்டி அந்த காஸ்டியூமே போட்டுலாம் ப்ளே பண்ண மாட்டேன் எல்லா நாளும். நம்மளோட காஸ்டியூம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம அந்த பச்சை கலர் ட்ரௌசர் அது மட்டும் தான் இருக்குது. சரி மக்களே, நான் வந்து ஒன்று சொல்லணும் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஐடி ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு, நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம மாஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயிக் ட்ரெஸ்ஸை காட்டுறேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஹீரோயிக் ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த வெறும் உடஞ்ச
குறைஞ்ச ஃபோன் வச்சுக்கிட்டு சரிங்களா 2GB RAM ஃபோனு செட்டிங்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்து வச்சிருவேன். அப்படி வச்சுட்டு விளையாடவே முடியல சரிங்களா. ஹீரோய்க்கு அடிக்க முடியல. கிரீன் கலர் ஏஞ்சலிக் பேண்ட் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூ கலர் ஏஞ்சலிக் பேண்ட் இருக்கு, ஜாஸ் பேண்ட் இருக்குது. போதும். ட்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீன் கலர் ட்ரௌசர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ட்ரௌசர் கலர் கலராக விதமான ஃபுட்பால் ட்ரௌசர் இருக்குது. இதெல்லாம் அப்போ கொடுத்தாங்க. அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ராயில் ஈவெண்ட்ல விட்டாங்க. டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஓகே மக்களே, நான் சொல்லிடுறேன் அந்த ஐடி ஏன் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம மாஸ் தமிழன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனோட ஐடி பேன் ஆயிடுச்சு சரிங்களா. பேன் ஆன ஐடியா பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா கொடுத்து, அது 35,000 ரூபாய்க்கு ஒரு ஐடியா புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அவனால் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன்ட்ட சரி பண்ணியிருக்கலாம் சரிங்களா. அந்த பேன் ஆகி திரும்பி பேன் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் சரிங்களா. ஆனால் நம்ம ஐடி பேன் ஆகல, பிளாக் லிஸ்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ அதனால அவ்வளோ ரேட் ஆகாது. அவ்வளோ ரேட் ஆகும்னு சொன்னா அப்படின்னா நான் 1.5 மாதம் அப்படியே கிடக்கட்டும், ஒரு வருஷம் ஆனாலும் ஐடியா அப்படியே கிடக்கட்டும், நம்மளுக்கு தான் புது ஐடி இருக்கு சரிங்களா. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, அவ்வளோ ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ இவனும் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான், ஹிந்திக்காரனும் இந்த மாசம்லும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அவன் ஐடினா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஓகேடா நேம் சேஞ்ச் பண்ணி உன்னோட ஐடி மாதிரியே காமிச்சிக்க, அவன் எவ்வளோ சொல்றான்னு கேட்டு சொல்லுன்னு சொன்னேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை சரிங்களா. அவன் அமௌண்ட் இருந்தால் தான் அவன்கிட்ட போகவே முடியும்னு சொல்றான். அதனால இன்னமும் நம்மளுக்கு யூடியூப் இன்கம் வரல, வந்தாதான் கொடுத்து பண்ண முடியும். எவ்வளோ ப்ரோ குறைக்க போறான்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா குறைப்பானா, இது கேமரா போய் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி இருக்கலாம். இல்லைனாலுமே நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நான் வந்து ஆப் ப்ரொமோஷனோ ஏதோ பண்றேன்னு, ப்ரொமோஷனாலே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பண்ணுவேன். இதே பரத்னா வந்து காசு வாங்க மாட்டேன், அவனை சும்மா தான் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஐடி சேல் பண்ணிட்டு இருக்கான், அவன் குரூப்புக்கு நான் வந்து சும்மா தான் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அதே தான் எதுக்காக பண்றேன் அப்படின்னா பழக்கம் தான், பழக்கத்துக்காண்டி தான். ஸோ நம்ம நண்பன்கிட்ட வந்து காசு வாங்க முடியாது. அதே மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டு ஹிந்தியோ தமிழோங்க மொழி மாற்றம் இருந்தாலும் அவன் வந்து அவன் பழக்கத்துக்காண்டி அவன் காசு குறைக்கிறான். அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் சரி ஓகே மக்களே சொல்லியாச்சு, உங்கள்கிட்ட ரீசன் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயில் காஸ்டியூம் பார்த்தாச்சு, மெயில் காஸ்டியூம்ங்கிற மாதிரி மெயில் காஸ்டியூம் சரி ஆம்பளை காஸ்டியூம் பார்த்தாச்சு. இங்கிலீஷ்ல எதுனா நம்ம உளறி விட்டா கமெண்ட்ல சொல்லி நம்ம வந்து கலாய்ப்பாங்க பசங்க. ஆம்பளை காஸ்டியூம் பார்த்தாச்சு, இப்போ பொம்பளை காஸ்டியூம் பார்க்கலாம், பொண்ணு காஸ்டியூம் பார்க்கலாம். இந்த ஒரு காஸ்டியூம் நம்மள்ட்ட இருந்துச்சு, ஆனால் ஃபுல் செட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது, அந்த கொண்டை இல்லை மண்டை இல்லை. சரி ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு இந்த ஐடியில் எதுவும் சாரி இந்த கேர்ள் காஸ்டியூம் எதுவும் வந்து ஒருத்தா பார்க்குற மாதிரி இல்லை. பட் பரவாயில்ல, நம்மள்ட்ட வந்து நம்ம வந்து ஆம்பளை காஸ்டியூம் தான் போட்டு ப்ளே பண்ண போகிறோம். அதனால் வந்து பொம்பளை காஸ்டியூம் நம்ம வந்து அதிகமாக போட்டு ப்ளே பண்ணாதனால நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு லவ்வரும் கிடையாது நம்ம ஐடியில் வந்து விளாட்றதுக்கு. ஸோ மெயில் காஸ்டியூம் சாரி ஃபீமேல் காஸ்டியூம் போட்டு விளாட்றதுக்கு. சரி ஓகே மக்களே, வளரிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன பேசுகிற டாபிக் இல்லாமல் தான் இப்போ தான் அந்த கதையை எடுத்தேன், ஐடி வந்து ஏன் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ அடுத்து வேற என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து வேற டாபிக் எடுக்கலான்னு இருந்தேன், சொந்த கதை சோகதை எடுக்கலான்னு இருந்தேன். வேண்டாம், டாபிக் இப்போ கிடைச்சிருச்சு சரிங்களா. நம்ம கில்லுலையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கன் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி பேசியே ஓட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னு எல்லாத்தையும் பாருங்க. ஆனால் நான் கன்னோட பேர் சொல்லி அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லி எல்லாத்தையும் ஓட்டுறேன் சரி ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எர்த் M4 பார்த்தாச்சு. இந்த M4 ரெண்டுமே ஒரே பவர் தான், சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஏகே இந்த டிராகோ ஏகே சாரி ஈவோ ஏகே. ஆனால் இந்த ஏகே விட ஆரம்ப காலத்தில் எல்லாருமே எடுத்து ஓல்டு பிளேயர்ஸ் ஓஜி பிளேயர்ஸ் மட்டுமே தெரியும், ஆரம்ப காலத்தில் எடுத்து யூஸ் பண்ண எல்லா பிளேயர்ஸுமே இந்த ஒரு ஏகே மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, என்னைய முத கொண்டு சரிங்களா. டிராகன் ஏகே அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவன் டிராகன் ஏகே வச்சிருக்கான்டா கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு பவர்ஃபுல் கன். அடுத்து ஸ்கேர் சரிங்களா. நம்ம ஐடியில் உள்ள முக்காவாசி பொருள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இருக்குது. ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஸ்கேர் இது ஈவோ ஸ்கேர் மேக்ஸில் தான் இருக்குது சரிங்களா. அடுத்து குப்பிட் ஸ்கேர் இருக்குது, அப்புறம் டைட்டன் ஸ்கேர் இல்லை. பட் இருந்தாலும் அந்த டைட்டன் ஸ்கேருக்கு பதிலாக அந்த இன்குபேட்டரில் வந்து இன்னொரு ஸ்கேர் இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறது நம்ம ஈவோ ஸ்கேர் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வேற என்ன ஸ்கேர் இருக்கு, அந்த டெத் ஸ்கேர் இருக்குது, பேர் டெத் தானே இல்லை வயலட் டெரர் அப்படின்னு ஸ்கேர் இருக்கு, நல்ல ஸ்கேர் தான் சரிங்களா. சிங்கிள் ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். க்ரோஸா மட்டும்தாங்க, இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ஏன்னா நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய இல்லை வந்து க்ரோஸாவுக்கு வந்து ஸ்கின் கிடையாது, பெருசாக இந்த ஒரு ஸ்கின் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும் சரிங்களா. வேற எந்த ஒரு பவர் உள்ள கன்னும் அதிகமாக கிடையாது க்ரோஸால. பரவாயில்ல இந்த ஐடியில் இருக்குது. அப்புறம் ஃபமாஸ், இந்த ஒரு ஃபமாஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் ஓஜி பிளேயர் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, எல்லா பிளேயர்ஸும் சமம் தான். இருந்தாலும் பழைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபமாஸை பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறது அவ்வளோ துடியா துடிப்போம். ஏன்னா சிட்டப் ஸ்டாண்டு போட்டு உட்காருவோம், இனிமேல் பார்த்துட்டோம் அப்படின்னா உட்காருவோம், அப்புறம் ஸ்கோப் போடுவோம் ஃபமாஸில், அப்புறம் ஏஞ்சி நின்று அடித்தோம் அப்படின்னா ஹெட்ஷாட் விழுந்துரும் சரிங்களா. அது நல்லா இருக்கும். ஆனால் இப்போலாம் அந்த பக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, அது பக்கு கிடையாது, அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆயில் பேரில் எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை எடுத்துட்டாங்க. ஆயில் பேரில் வச்சுலாம் டேமேஜ். சரி ஓகே, வேற கதைக்கு போக வேண்டாம். வேற என்ன இருக்குது, பேராஃபல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்கின் தான் இருக்குது, பெருசாக பேராஃபல்லையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு தேவையான கன்று இருக்குங்க, M4 இருக்குது, ஏகே இருக்குது, ஸ்கேர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து M14 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் இருக்குது. ஓகே இது போதும், நல்லா தான் இருக்கும். ரெண்டு M14 என்னடா ஆச்சு இன்னைக்கு, 2 M14 இருக்கு சரிங்களா. ஐயோ
ட்ரெகனோவை பற்றி பேசலாம் பார்த்தா இப்போ அடுத்து உட்பேக்கர் வந்துருச்சு. பரவாயில்ல, ட்ரெகனோ திரும்பி காமிச்சிருக்கிறேன், என்ன காரணம் தெரியல, நல்லது தான். ட்ரெகனோலும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சரிங்களா. உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிக்கிற மாதிரி நிறையா இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் இதில் மைனஸ் இல்லைனா சூப்பர் உட்பேக்கர் ஸ்கின் இது. அடுத்து வேற என்ன, உட்பேக்கரில் பெருசாக எதுவும் இல்லை. ஏசிஐட்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஏசிஐட் நம்ம ஏசிஐட்னா ஸ்கின் இருந்தாலுமே இல்லைனாலுமே நல்லா அடிக்கும். என்ன ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் இருக்கும், அப்புறம் அக்யூரசி உடையும். எனிமி மேலே அதிக ஒரு சில புல்லட் படாது ஏசிஐட் வச்சு அடிச்சோம்னா. அப்புறம் இதுவும் ஓகே M4, ஏன்னா நம்ம வந்து இந்த கன்னெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா. அதாவது நம்மளுக்கு ஸ்கேரி ஏகே கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். M60 அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா M249. சரி ஓகே, அடுத்து கார்டு. இந்த கன்று இப்போ செம்மையாக அடிக்குது. எல்லாருமே நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் கூட உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, நல்லா அடிக்குது, ஹெட்ஷாட்டும் உழுவுது. ஓகே, அடுத்து யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் யூஎம்பி இது. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூஎம்பி தான் இருந்துச்சு முன்னாடி பழைய ஐடியில். பழைய ஐடின்னு சொல்கிறேன் பாருங்க, அதுவும் பழைய ஐடின்னு சொல்கிறத விட இன்னும் 1.5 மாதம் அப்படி தான் சொல்லி ஆகணும். யூஎம்பி பார்த்தீங்கன்னா வந்து இதில் மேக்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் சூப்பர் யூஎம்பி இருக்குது. இந்த யூஎம்பி நல்ல யூஎம்பி தான், இதுவும் நல்ல யூஎம்பி தான். என்ன அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வரலாற்றில் ஃபஸ்ட்டு கன் ஸ்கின்னு விட்டாங்க, பவர் இல்லாமல் ரெட் கலர் யூஎம்பி. அது இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது இருந்தாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நல்லா அந்த இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஐடி கொஞ்சம் வந்து பரவாயில்ல. அதான் 7 years ஓல்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் 8 years வந்துடும். அப்புறம் MP5லேயும் பார்த்தீங்கன்னா வந்து EVO MP5 வந்து 4th லெவல் இருக்குது. அப்புறம் VSSல பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இருக்குது. இப்போ VSSம் பார்த்தீங்கன்னா வந்து பவரை கூட்டி அதையும் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. யார் அதிகமாக எந்த கன் எடுத்து யூஸ் பண்ணுறாங்களோ அதோட பவரை குறைச்சிடுவாங்க. MP5ல பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் லெவல் இருக்கு. அப்புறம் போக்கர் MP40 எல்லோ கலர் இருக்கு. பன்னி MP40 வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கு தான் ஓடிட்டு இருக்கு. இந்த MP40 தான் பழைய பிளேஸ் தான் கோச்சு பையில. பழைய பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் MP40 எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன, P90 பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லைங்க, பெருசாக வந்து பவர் உள்ள ஸ்கின் இல்லை. தாம்சன் ஓகே 3rd லெவல் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் போட்டால் தான் நல்லா அடிக்கும். மேக்ஸ் இல்லை 4th லெவல் போட்டாலே போதும் எந்த கண்ணாக இருந்தாலும். அப்புறம் வேற என்ன, வெக்டாரில் ஸ்கின் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். டபுள் வெக்டார் எடுத்து யூஸ் பண்ணால். ஆனால் இதில் நல்லா இருக்குது, ரேஞ்சு மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடு ரொம்பவே தேவை வெக்டார். இந்த கண்ணில் மேக் 10ல் ஸ்கின் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சோலோசஸ் கூட விளாடும் போதெல்லாம் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே அந்த கண்ணு செம்ம கடுப்பாகும். பைசன்லையும் ஸ்கின்னு தேவையில்லை. M10 பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் இருக்குது. அப்புறம் வேற என்ன, என்னங்க இது இங்கே போடுறா, இன்னொரு M10 பார்த்தீங்கன்னா வந்து 6வது லெவல் இருக்கு. இப்போதாங்க பார்க்குறேன். M10க்கு மட்டும் தான் நல்ல ஸ்கின்னா இருக்கும் போலயே. இன்குபேட்டர் ஒன்று இருக்குது, 2 இருக்குதுங்க இன்குபேட்டர். டாப் இன்குபேட்டர் டாப் M10 இருக்குது இன்குபேட்டர்ல. ஃபர்ஸ்ட் உள்ள M10 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் மைனஸ். இந்த ஒரு M10 வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1 டாப் அடிக்கிறது இந்த ஒரு M10 எடுத்துட்டு போலாங்க. ரூம் மேட்ச்லாம் ஸ்கின் வச்சு நம்ம விளாண்டோம் அப்படின்னா அது எடுத்துட்டு போகலாம், ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இதில் மைனஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10 இது சூப்பராக இருக்கும். எந்த ஸ்கின் இல்லைனாலுமே அது இருந்துச்சுனாலே போதும். உங்கள்கிட்ட 10th வாயில் வரல, சரி விட்டுருங்க. அடுத்து டிராபிக்கல் பேரட்டா, பேர் வேற மறந்து போச்சு இந்த டபுள் பேரல். ஆனால் இதோட பவர் கிடையாது இது சரிங்களா. இந்த ஒன் பஞ்ச் மேன் அந்த டபுள் பேரலோட பவரில் தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம மாற்றி காட்டுறேன் சரிங்களா. ஆனால் அதில் ரேஞ்ச் மைனஸ். ஃபர்ஸ்ட் டபுள் பேரல் ஸ்கின் வந்து அது மட்டும் தான். அந்த டபுள் பேரலுக்காண்டி துடிச்சாங்க நிறைய பேர், என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா. சரி ஓகேங்க. M10 SG கன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் நல்ல ஸ்கின்னாக இருக்குது. அப்புறம் வேற என்ன இருக்குது, ஈவோ இல்லை சரிங்களா. டபுள் பேரல் ஈவோ இல்லை, ஆனால் நல்ல ஸ்கின்னாக இருக்குது. ஓகேங்க. ட்ரோகோனை பார்க்கும்போது தாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த 90வது ஐடியில் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரோகோன் ஒன்று இருக்கும், செம்ம ரேட் ஆஃப் ஃபயர் ட்ரோகோன் ஒன்று இருக்குது. AWM பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, நல்ல ஸ்கின்னு தான். சின்னு இல்லை ஸ்கின்னு தான் இருக்குது. அப்புறம் பிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பிஸ்ட் இருக்குது. இது இருந்தாலும் இல்லை நல்லா இருக்கும், ஆனால் கையில் வச்சு கீப் பண்ணிட்டு போகும்போது. ஆனால் அதுக்கு பவர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு பிஸ்ட் விட்டாங்களே அதுக்கு பவர் இருக்குங்க, அதுக்கு நல்லா இருக்கும். அது அந்த ஐடியில் இருக்குது சரிங்களா. சரி ஓகே. அப்புறம் கிரனேடும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 51 ஸ்கின் இருக்குது. ஆனால் எதுவுமே இருந்தாலுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. கிரனேட்லாம் அதிகமாக போட போகிறதில்ல. எங்கே முன்னாடி மாதிரிலாம் கிரனேட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்னை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கில்லா எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. கிரனேட் மேலே குளோவால் மேலே. சாரி மக்களே, இன்னைக்கு வந்து இப்படி வந்து ரொம்ப சொதப்பி பேசுறதுக்கு ஐடி கலெக்ஷன் காட்டணும் வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் தான் போடணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ வந்து மயில் சேனலில் வரப்போதா பெக்கர் சேனலில் வரப்போதான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், இன்னும் 1 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் எந்த ஐடியில் வரப்போகுது, எந்த சேனலில் வரப்போகுது அப்படின்னு. இதுக்கு மேலே வந்து நான் பேசினா வந்து நீங்கள் காண்டாயிருவீங்கன்னு தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி வந்து சொதப்பல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே தெரியுது. இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து ஒரு நல்ல வீடியோட நல்லா பேசி ஒரு வீடியோ எடுத்துட்டு வர்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.